Hey boys, as always it's me Angelo. போன வீடியோல நம்ம ஒரு புல்லட் பார்ட்டிகல் எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்போம். சோ அதை எமிட் பண்றதா இருக்கட்டும், சப் எமிட்டர்ஸ் ஆட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இன்னைக்கு இந்த வீடியோல அதுல வந்து சப் எமிட்டர்ஸும் யூஸ் பண்ண பாத்தீங்களா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எமிட் பண்ணுச்சுன்னா அது வந்து நமக்கு ஒழுங்கான இடத்துல அலைன் ஆகாது. சோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். சோ இப்போ நான் சுட்டனா நம்மளோட புல்லட் பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போனாலும் பட் ஆனால் அந்த ஹிட் எஃபெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிரௌண்டே ஓட்டிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து நம்ம பார்ட்டிகல் வந்து ஷூட் பண்ணோம், அது எமிட் பண்ணோம்னா நம்ம பார்ட்டிகல் வந்து ஏடா கூட எமிட் ஆகுது. அதாவது அலைன் ஆகலை, கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகலை. ஸோ கிரவுண்டுனா கிரவுண்ட்லேருந்து வெளியே வர மாதிரி தானே இருக்கும். பட் ஆனால் கிரவுண்டுக்கு வந்து நார்மல் ஃபிளிப் ஆகி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிகஸ்டான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் மூவ் பண்ணனா என் கூட சேர்ந்து அந்த ஹிட் எஃபெக்ட் சேர்த்து மூவ் ஆகுது. நமக்கு அந்த மாதிரி வேணாம். நமக்கு எப்படி இருக்கணும்னா அந்த ஹிட் எஃபெக்ட் வந்து தனியாக அந்த கிரவுண்டோட ஒட்டிட்டு இருக்கணும். நம்ம அதை நம்மளோட பொசிஷன் ஏற்ற மாதிரி அது மாறக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு கூட அது சரியாக வரல. பட் ஆனால் இந்த இடத்துக்கு தான் கரெக்டாக இருக்குது. அந்த ஹிட் எஃபெக்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் சரியாகவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹிட் எஃபெக்ட்டை சப் எமிட்டர்ஸ்லேருந்து தனியாக கலட்டி எடுத்துட்டு ஸ்கிரிப்ட் மூலமாக அதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ப்ளே மோட்லேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தா நமக்கு புல்லட் ஒன்று இருக்கும். ஸோ புல்லட் பார்ட்டிகல் அதுக்குள்ளே நம்ம ஹிட் எஃபெக்ட்டை போட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த ஹிட் எஃபெக்ட் எடுத்து தனியாக வெளியே போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா we are going to make a script. ஸோ ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் விண்டோவில் ஸ்கிரிப்ட்டுங்களை ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி go to it create and then C# script. இது நான் புல்லட்னு பேர் வச்சுக்கிறேன். knock it open in Visual Studios. இப்போ எப்பவும் போல ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கும். ஸோ எப்பவும் போல பண்ண வேண்டிய க்ளீனப் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் தூக்கிடலாம். ஸோ இந்த ரெண்டு யூசிங்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு இது மட்டும் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், இந்த ஹிட் எஃபெக்ட்டை வந்து எமிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பை த வே ஸோ நான் இந்த கன் மாடலில் எங்கேருந்து எடுத்துன்னு தரேன்னா யூனிட்டி ஆசர் ஸ்டோர்லேருந்து ஆட்டே போட்டது தான். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அதுலேயும் எடுத்துக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த எஃபிஎஸ் கேரக்டரை யூஸ் பண்ணுறது நம்ம ஏற்கனவே நம்ம எஃபிஎஸ் டுட்டோரியலில் போட்டிருப்பேன். ஸோ அந்த கேரக்டர் தான். ஸோ இந்த கேரக்டரில் மூவ் பண்ண முடியும், அந்த மவுஸ் லுக் பண்ண முடியும். ஆனால் பேக் டு ஸ்கிரிப்ட். ஸோ நமக்கு வந்து அந்த ஹிட் எஃபெக்ட்டோட ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ க்ளீனான கோட் எழுதுவோம். ஸோ நம்ம மேக் ஹெடர் இன் இயர். ஹெடர்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்கிரிப்டில் பார்க்கும்போது ஒரு பேர் தெரியும் அந்த ரெஃபரன்ஸ் கீழே. ஸோ அது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நமக்கு ஹெடர் ஃபார் புல்லட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இங்கே பாருங்க, ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் ஒரு லைனுக்கு நல்ல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்க, நான் இப்போ இந்த அடுத்த லைனுக்கு வரணும்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு என்ட்ரு அழுத்திங்கன்னா அந்த கர்சர் தானாகவே கீழே வந்துடும். ஜஸ்ட் ஷார்ட்கட் கீ ஈஸியாக ரிமெம்பர் ஆகிறதுக்காக. ஸோ நம்ம சீரியலைஸ்டு ஃபீல்டு. ஸோ நான் ஏன் இந்த பப்ளிக்காக போடலாம், ஸோ பப்ளிக்காக போட்டால் ஒரு சில விஷயங்கள், அதாவது இப்போ அது வந்து தனியாக ஒரு வீடியோ போடலாம், எதுக்கு நம்ம பப்ளிக்காக எல்லாத்தையும் போடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ சீரியலைஸ்டு ஃபீல்டுனா இந்த ஒரு ரெஃபரன்ஸை இதால் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்ற எந்த ஒரு ஸ்கிரிப்டாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ சீரியலைஸ்டு ஃபீல்ட் அவங்க நம்ம பார்ட்டிகல் சிஸ்டம். ஸோ அவங்க நேம் த டாஸ்க் ஹிட் எஃபெக்ட். ஸோ கண்ட்ரோல் செலுத்திட்டு கோ டு எடிட்டர். ஸோ நம்ம புல்லட் பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா சொல்லி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி புல்லட் ஸ்கிரிப்டை போட்டுருங்க. ஸோ ஒரு பார்ட்டிகல் சிஸ்டம் கேட்குது. ஸோ அதுக்கு நம்ம ஹிட் எஃபெக்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுருங்க. ஸோ பேக் டு த ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது வந்து ரிமைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா அதில் எப்படி நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம சப் எமிட்டர்ஸ் ஆன் பண்ணிட்டு இதில் வந்து கொலிஷனில் வந்து இந்த ஹிட் எஃபெக்ட்டை வந்து எமிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். பட் நான் இப்போதையும் அது மாதிரி பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த சப் எமிட்டர்ஸ் ஆஃப் பண்ணிடலாம், வந்து கொலிஷன் மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொலிஷன் மாடல் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணி எப்படி இருக்குன்னா இது வந்து பிளேன்ஸ் இருக்கும், பிளேன்ஸ் வந்து வேர்ல்ட்ஸ்னு மாற்றிக்கோங்க. மாற்றோடனே பவுன்ஸ் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க, லைஃப் டைம் மாஸ் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விஷுவலைஸ் பவுன்ஸ் ரீஸ்டார்ட் நான் பாஸ் பண்ணனா நம்மளே நம்ம புல்லட் பார்ட்டிகல் வந்து போனால் இங்கே இருக்கான். ஸோ பார்த்தா தெரியும் புல்லட் பார்ட்டிகல் கொலைடர் வந்து இங்கே இருக்குது, நம்ம புல்லட் வந்து ஸோ இங்கே முன்னாடி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புல்லட் இங்கே இருக்குது, புல்லட்டோட கொலைடர் வந்து அங்கே இருக்குது. ஏன்னு கேட்குறீங்கன்னா பிகாஸ் நான் லேக் எப்படி இருந்தாலும் ஃபிசிக்ஸ் லேக் இருக்கதா செய்யும். ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்க பார்ட்டிகளுக்கு அது வந்து கொலைடரை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ இது என்னதான் நமக்கு இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சாலும் கேம் வியூவில் பார்க்கும்போதும் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு மோரலஸ் நமக்கு சிமிலரான எஃபெக்ட் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கொலைடருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொலைடர்லேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறோம். ஸோ யூனிட்டியில் இதுக்காக ப்ரீ பில்டாக ஒரு ஈவெண்ட் இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா OnParticleCollision. அது வந்து எப்போ ட்ரிகர் ஆகும்னா இந்த கொலிஷன் வந்து ஒரு இந்த பார்ட்டிகள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வேர்ல்டில் இருக்கிற ஏதாச்சும் விஷயத்தை கூட கொலைட் ஆச்சுன்னா அந்த ஈவெண்ட் வந்து கால் ஆகும். ஸோ மறக்காம இந்த சென்ட் கொலிஷன் மெசேஜஸ்ங்கிற செக் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு பேக் டு ஸ்கிரிப்ட் அவங்க நம்ம அவாய்ட் OnParticleCollision. இது வந்து இன்பில்டாவே யூனிட்டில் இருக்கிற ஒரு மெத்தட். இது வந்து எப்போ கால் ஆகுனா நம்ம பார்ட்டிகள் வந்து வேர்ல்டு ஆப்ஜெக்டோட ஏதாச்சும் ஒன்று கொலைட் ஆச்சுன்னா அப்போ இது கால் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு கேம் ஆப்ஜெக்ட் ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்குது, அதாவது ஒரு அது கேம் ஆப்ஜெக்ட் எடுத்துக்குது. ஸோ இதுதான் இந்த அதருங்க தான் நம்ம எதில் முட்டுச்சுங்க ஸ்டோர் ஆகும். ஒரு நான் பிளேனில் வச்சு முட்டினா அது பிளேன் ஸ்டோர் ஆகும், இல்லை கியூபில் முட்டினா கியூபும் ஸ்டோர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டிகள்னு வரும்போது பார்ட்டிகல் வந்து எப்போ நம்ம பஞ்சாக எமிட் பண்ணுவோம், ரைட்? லைக் இப்போதைக்கு நம்ம இந்த கன் பார்ட்டிகல் வந்து ஒரு பார்ட்டிகல் இப்போதைக்கு எமிட் பண்ணுறோம், அது பிரச்சனை இல்லை. பட் இன்னும் ஷார்ட் கன் பார்ட்டிகலாக வரட்டும், இல்லை ஆர்பிஜியாக இருக்கட்டும், எஸ்எம்ஜிஸ், அசால்ட் ரைஃபிள்ஸ், ஸோ இந்த மாதிரி போகும்போது AK-47 அசால்ட் ரைஃபிள் தான். ஸோ போக அதை நம்ம மாடிஃபை பண்ணுவோம்.
ஸோ இப்போ இந்த அசால்ட் ரிஃப்னு வரும்போது நமக்கு வந்து பஞ்ச் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஒரே செகண்ட் நம்ம கொலைட் ஆகும், ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த பார்ட்டிகல் கொலிஷன் வந்து என்ன பார்க்கணும்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கும். என்ன ஈவெண்ட்ஸ்னா பார்ட்டிகல் கொலிஷன் ஈவெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு பார்ட்டிகல் கொலிஷன் ஈவெண்ட்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். அது லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல் கொலிஷன் ஈவெண்ட்ஸ். ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க மேக் டைப் பண்ணி லிஸ்ட். இந்த லிஸ்ட் வந்து இந்த யூசிங் கலெக்ஷன் ஆஃப் ஜெனரிக் தானாவே ஆட் பண்ணிடும். ஸோ லிஸ்ட் I'm gonna make a list of particle collision events. See, ஸோ இந்த கொலிஷன்ஸ் வந்து நான் கொலிஷன் events பேர் வைக்கிறேன் and then close it with a semicolon. ஸோ இப்போ வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல் events கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிரியேட் பண்ணதை நம்ம இன்னொரு லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல் events அசைன் பண்ணணும்ல. ஸோ அதை எப்படி பண்ணுறதுனா ஜஸ்ட் இந்த செமிகோலனுக்கு முன்னாடி ஈக்குவல் டு I'm gonna make a new list of particle collision events. ஸோ இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல பரான்சிஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்போ அதை கம்ப்ளீட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறோன்னா அந்த பார்ட்டிகல் வந்து கொலைட் ஆக போகிற இடத்துல ஒரு ஈவெண்ட் கிரியேட் ஆகும். அந்த ஈவெண்ட்டை நம்ம வந்து கனெக்ட் எடுத்துக்கிறதுக்காக அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல் கொலிஷன் events உருவாக்குறோம். அதுக்கு வந்து கொலிஷன் eventsனு பேர் வச்சுட்டு அதை இன்னொரு லிஸ்ட் ஆஃப் ஒரு புது லிஸ்ட்டை உருவாக்கிக்கிறோம். இது வந்து ரெஃபரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது இங்கே பண்ணுறோம். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். இது ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆக்சுவல் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த நியூங்கிற கீவேர்ட் இந்த இடத்துல போடுறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல் events நமக்கு ரிட்டர்னாக கொடுக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு பார்ட்டிகல் சிஸ்டம் வேணும். என்ன பார்ட்டிகல் சிஸ்டம்னா எது வந்து கொலைட் ஆகுதோ, அதாவது இப்போ வந்து நம்ம கேஸில் இந்த புல்லட் பார்ட்டிகல் தான் கொலைட் ஆகுது. ஸோ இந்த புல்லட் பார்ட்டிகல் ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம மேக் இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் பார்ட்டிகல் சிஸ்டம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். பார்ட்டிகல் சிஸ்டம் மேக் இட் ஆஸ் புல்லட் பார்ட்டிகல். ஸோ இதுக்கான என் பப்ளிக் போகிறேன்னா அந்த ஜஸ்ட் நம்ம வாய்ட் ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். வாய்ட் ஸ்டார்ட் I'm gonna make a bullet particle equal to get component because இந்த bullet script வந்து bullet particle தான் இருக்க போது. சொல்ல நான் ஜஸ்ட் இங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் ஒரு இன்டிஜர் உருவாக்க போறேன். ஸோ இன்டிஜருக்கு I'm gonna make a number of events equal to. ஸோ இந்த நம்பர் ஆஃப் events எதுக்குன்னா நம்ம எத்தனை ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணுறோம், அதாவது எத்தனை பார்ட்டிகள் வந்து நம்ம வந்து கொலைட் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான நம்பர்ஸ் நமக்கு வேணும். ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்னா எந்த பார்ட்டிகள் வந்து கொலைட் ஆகுது, நம்ம புல்லட் பார்ட்டிகள் தான் கொலைட் ஆகுது, ரைட்? ஸோ அந்த புல்லட் பார்ட்டிகள் நமக்கு வேணும். ஸோ புல்லட் பார்ட்டிகள் டாட் கெட் கொலிஷன் events ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தா கெட் கொலிஷன் events. இது வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து கொலிஷன் events ஆஸ் தி நேம் இண்டிகேட்ஸ், இது கொலிஷன் events நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த கொலிஷன் event ரிட்டர்ன் பண்ணணும், ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டை முட்டுதோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நமக்கு வந்து கொலிஷன் event ரிட்டர்ன் பண்ணும், ரைட்? ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டை முட்டுது, ஸோ இந்த அதருங்க ஆப்ஜெக்ட் தான் முட்டுது. ஸோ அவங்க மேக் அதர். இப்போதைக்கு முட்டுற ஆப்ஜெக்டை பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன நமக்கு இது வந்து ஸ்டோர் பண்ணணும் இடத்துல. எந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம், இந்த கொலிஷன் events நம்ம உருவாக்க பார்த்தா லிஸ்ட் ஆஃப் கொலிஷன் events அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கிவ் இட் கொலிஷன் events. இந்த லைன் ஆஃப் கோட் நமக்கு வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் முட்டிருக்கோமோ அத்தனை ஆப்ஜெக்டோட நம்பர், அதாவது எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை ஆப்ஜெக்டோட இண்டெக்ஸை வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபார் லூப் போட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். எதில் இருந்துன்னா இந்த கொலிஷன் events இருந்து. இப்போ நம்ம பார்ட்டிகள் வந்து முட்டின ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இந்த கொலிஷன் events வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இது மூலமாக நம்மளால இந்த இட் எஃபெக்ட்டை அந்த இடத்துல வந்து எமிட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக இங்கே வந்துட்டு நம்ம ஃபார் லூப் ஃபார் இன்டிஜர் ஐ எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆகுது. ஸோ நம்ம ஃபுல்லாகவே ஆட்டோ ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஃபார் இன்டிஜர் ஐ ஒரு சின்ன ஒரு இன்டிஜர் உருவாக்குறோம். இஸ் ஈக்குவல் டு 0 அசைன் பண்ணியாச்சு. செமிகோலன் இது வந்து ஃபார்முலான ஃபார் லூப்போட இண்டெக்ஸ் சின்டாக்ஸ் தான். ஸோ 12th படிச்சுதான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த ஐ இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அந்த செமிகோலன் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஸோ தெரியாதவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃபார் லூப்புங்கிறது ஜஸ்ட் நான் திருப்பி எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அது வரைக்கும் அந்த கண்டிஷன் வந்து மிட் ஆகிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். அதான் ஒரு கண்டிஷன் முடியும் போது நமக்கு வந்து ஒரு இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த லூப்புக்கு வந்து ஒரு எண்டு இருக்கும். அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம மேக் ஹிட் எஃபெக்ட் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் equal to collision events with the index of I dot intersection. ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணா நம்ம இட் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து வேர்ல்டு ஆப்ஜெக்ட்டில் போட்டுருக்கும் போது இந்த இட் எஃபெக்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு எந்த இடத்துல கொலைட் ஆகுதோ அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் வச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த இட் எஃபெக்ட் கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ வந்து எமிட் பண்ணணும், ரைட்? ஸோ எமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம மேக் ஹிட் எஃபெக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேஷன் equal to Cottonian dot look rotation. இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு லுக்ல பார்க்க வைக்கும். அது ஆஸ் நேம் இண்டிகேட்ஸ் லுக் ரொட்டேஷன் ஒரு ரொட்டேஷன்ல பார்க்க வைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா சேம் கொலிஷன் events with index of I dot normal. That's it. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிறோமோ அந்த இடத்துல நம்ம இட் எஃபெக்ட்டை பிளேஸ் பண்ணியாச்சு. நம்ம இட் எஃபெக்ட்டை நார்மல், அதாவது இதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷனில் பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எமிட் பண்ணணும். ஸோ சிம்பிளா இட் எஃபெக்ட் டாட் எமிட் I'm gonna give it 1 there. And then that's it. Hit Ctrl S, go to Unity Editor,
இந்த புல்லட் பார்ட்டிகல் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம போட்டுருங்க. ஸோ டிராக் பண்ணி போட்டு தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ப்ளே மோடுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஹிட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்த ஹிட் எஃபெக்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி கீழே எழுத்துங்க. ஸோ எல்லாம் செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து சைமுலேஷன் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது லோக்கலாக இருக்கு. ஸோ லோக்கலாக இருந்துச்சுன்னா ஒரு பார்ட்டிகல் எமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பார்ட்டிகல் வந்து எமிட் ஆகும். ஸோ ஒரு பார்ட்டிகல் மேலே இன்னொரு பார்ட்டிகல் வந்து ஓவர்லாப் ஆகும். ஸோ நமக்கு அந்த மாதிரி வேணாம். ஸோ அதை மாற்றதுக்காக சிம்பிளாக லோக்கல்லேருந்து வேர்ல்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பார்ட்டிகளுமே இண்டிவிஜுவலாக எமிட் ஆகும். ஸோ ஜஸ்ட் ப்ளே மோட் போங்க இப்போதைக்கு. நான் சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பார்ட்டிகல் வந்து அந்த இடத்துல தங்கிடுது. ஓகேவா? தட் இஸ் நைஸ். இந்த பிஹேவியர் தான் நமக்கு வேணும். ஸோ பார்த்தா நமக்கு நம்ம நல்லா நைஸாக இருக்கு. ஸோ பார்த்தா நமக்கு நான் ஏன்னு ஒரு லெட்டர் எழுதுவோமா? டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் நைஸ். ஸோ பார்த்தா தெரியும். இப்போ நான் வந்து செவத்தில் சுட்ட ட்ரை பண்ணேன்னா ஸோ இந்த பிஹேவியர் தான் நம்ம கேட்ட மாதிரி இருக்குது. இந்த பிஹேவியர் தான். ஸோ இங்கே பார்த்தா நம்மளுக்கு வந்து எத்தனை அழகாக லைன் ஆகுது ஒரு பார்ட்டிகளுமே. ஸோ நம்மளோட கொலைடர் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. இந்த பிஹேவியர் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஷூட்டிங் எப்படி நமக்கு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புதுசாக ஒன்று கற்றுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. பிகாஸ் தமிழில் அதிகமாக கேம் டெவலப் பண்ணி சொல்லி தர ஆள் இல்லை, இருக்கிறவங்க கொஞ்சமாக தான் இருக்காங்க. எல்லாரும் பிரிஞ்சு போய் ஸ்கேட்டராக இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் கீப் தி கிரைண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I will see you in the next video. See ya.